ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரஹே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. காலபுருஷனுக்கு 4வது ராசி சரராசி, நீராசி, கடகராசி. இந்த ராசியின் நாதன் மனோகாரன் சந்திர பகவான் ஆவார். இங்குதான் தனக்காரன் பெறும் பணக்காரன் குரு பகவான் அதி உச்சம் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி, சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்ற ராசி, அம்பிகையின் திருவருள் பெற்ற ராசி, சமயபுரத்தாளின் அருளும் பெற்ற ராசி. முற்பிறவியில் செய்த நல்ல தவப்பயனின் காரணமாகவே இப்பிறவில் பூவிமனை சிறச்சத்து யோகத்தை அனுபவிக்க ஒரு குழந்தை பூசம் புனர்பூசம் ஆயிலியம் என்ற சொல்லி கடகராசியில் அவதாரம் செய்கின்றது. அதனால இவர்களும் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்கள் முற்பிறவி செய்த நல்ல தவப்பயனிக்காக இப்பிறவியில் அரசியல் அரசாங்க கஜானாவை ஆட்டி பிடிக்கும் மகா வல்லமை யோகம் பெற்றவராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னும் 800 மணி நேரத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியாக இருக்கும் குரு பகவானே ஆறு என்று சொல்லக்கூடிய ரணருணர் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கும் குரு பகவான் ராசியிலேயே அதி உச்சம் பெறுகிறார். பாக்கியாதிபதி ராசிக்கு உச்சம் பெற்று 5, 7, 9 என்ற இடங்களை பார்க்கும் பொழுது யோகாதி யோகங்களும் லாபாதி லாபங்களும் பெருமதிப்பும் அதிர்ஷ்டமும் பெருமதிப்பும் கூடக்கூடிய நேரமெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிட்டும். இந்த காலகட்டங்களுடைய புகழ் அகிலமெங்கும் பரவப்போகுது. கடகர்ந்து சென்று வாணிகம் செய்யும் அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் மேலோங்க போகுது பிரியமானவர்களே. அதாவது உங்கள் பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை ராசியில் உச்சம் பெறும்போது இந்த கடகராசிக்காரங்க வாழ்வில் அதி உச்ச நிலையை அடைய போகிறாங்க. பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய போகிறீங்க, அரசியல் நிதர்சனமாக ஜொலிக்க போகிறீங்க, அரசாங்க வழி ஆதாயத்தை அடைய போகிறீங்க, படிப்படியான பதவியவும் பணக்காரமாகவும் கிடைத்து மிதமிஞ்சிய செல்வாக்கையும் கிடைத்து தாராளமான பணமயமாக்குகிறோம் நீங்கள் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய நேரமெல்லாம் பல கடகராசிக்கு இன்னும் 800 மணி நேரத்தில் வரப்போகின்றது பிரியமானவர்களே. வைகாசி 12 செவ்வாய்க்கிழமை 26/5/2020 பராபவ வருஷம் செவ்வாய்க்கிழமை காலை 11:12 மணி துளியே உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயத்தில் இருக்கும் குரு பகவான் ராசியில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வை 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். இந்த குரு பகவான் பூசம் சாரத்திலும் புனர்பூசம் சாரத்திலும் ஆயிலியம் சாரத்திலும் சங்காரம் செய்து ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். லாப பாக்கியாதிபதி 5 என்ற சொல்ல யோகத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அளவில்லா ஐஸ்வர்ய யோகமும் செல்வாக்கு யோகமும் மிதமிஞ்சிய வகையில் உங்களுடைய புகழ் அகிலமெங்கும் பரவப்போகுது பிரியமானவர்களே. அந்த 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானமான அந்த விருச்சிகமனை பார்ப்பதால் சிலருக்கு மண்மனை ரியல் எஸ்டேட் தொழில் மூலம் வருமானமும் பொன்னாபரண யோகமும் மண்ணாபரண யோகமும் புயல் யோகமும் பல வழிகளில் பல கடகராசிக்கு சிக்கப்போகுது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி ஸ்தானமான பங்கு வர்த்தக ஸ்தானமான அந்த மகரமனையை பார்ப்பதால் கணவன் மூலமாக மனைவிக்கு ஆதாயமும் மனைவி மூலமாக கணவனுக்கு ஆதாயமும் நல்ல கூட்டாளிகள் மூலம் நல்ல தலைவரமும் பணபரமும் கிடைச்சி இந்த காலகட்டங்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரமெல்லாம் இன்னும் 800 மணி நேரம் தான். அந்த வகை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் 7 கூடிய ஒரு கேந்திரத்துக்குரியவர் சனீஸ்வர பகவான் பாக்கியத்திலிருந்து நீராசியிலிருந்து பார்ப்பதா உங்களுக்கு கணவன் மூலமாக வெளிநாட்டிலிருந்து சுப செய்தியும் மனைவி மூலமாக வெளிநாட்டிலிருந்து சுப செய்தி லாட்ரியோகம் புதையலோகம் அடித்து கிரிப்டோ கரன்சி என்று சொல்கிற பிட்காயின் மூலம் வருமான பெருக்கமும் உயிர் வருமானம் லாட்ரி வருமானமும் புதையல் வருமானமும் கிடைச்சி திக்குமுக்காட செய்யும் அளவுக்கு பெரும் பணபரவு இந்த காலகட்டங்களில் சிக்கப் போகுது பிரியமானவர்களே. இந்த காலகட்டங்கள் நீங்கள் அவசியம் அரும்பு கடவுளாய் வீட்டிற்கும் அப்பன் செந்தில் ஆண்டவரை திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் உயிர் வியாழக்கிழமை சென்று அவசியம் நீங்கள் இந்த வருடத்துக்குள் குறைந்தது 3 முறையாவது திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் ஆலயம் சென்று அந்த திருச்செந்தூர் கடல் நீராடி பன்னி இலை விபதி சாற்றி முருகப்பெருமானை நினைத்து செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல்வெளி தேங்கடம்பின் மால்வட்டழிந்தது பூங்கொடியார் மனம் வெயிலோ மேல் வட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்வட்டழிந்தது எங்கு என் தலை மேல் அயன் கையெழுத்தே முருகா
என்று நீங்கள் மனதார துதி வரும்போது அப்பன் முருகப்பெருமா உங்கள் வாழ்க்கை திருவருள் பொறுவருள் குறுவருள் குறைத்து மிகப்பெரிய சாதுரியமான இருந்தவனும் சாதாரணமான இருந்தவனும் சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய நேரத்தை ஏற்படுத்தி வருவார். இன்னும் நீங்க யோக குருவா வீட்டிற்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வஜிஸ்தேஸ்வரர் ராஜகுருவா வீட்டிற்கும் இந்த ராஜகுருவி ஒரு வியாழக்கிழமை இந்த கடகராசிக்காரங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து சென்று இந்த உச்ச குருவா இருக்கும் இந்த ராஜகுருவை நீங்க வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை சாத்தி பொன்னாட சாத்தி நீங்கள் மல்லிகைப்பூ மலர்களாலும் நீங்கள் முல்லை மலரா அர்ச்சித்து குருபகவானை நினைத்து மனதார துதித்து ஓம் வருஷமத்மஜாமித்மஹே குருநிகஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரேம் சோதயா என்று நீங்கள் மனை வரும்போது வாழ்க்கையில் தொல்லைகள் அகன்று துள்ளல்கள் பெருகி உங்கள் வாழ்க்கையில் மகா சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் பேரரசமும் பெருமதிப்பும் கிடைச்சு இனி 800 மணி நேரத்தில் 8 திக்கும் புகழ் பிறக்கும் மகாராஜாபாய் பல கடகராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.